ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் புது யூடியூப் சேனல். சினிமாவில் மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன், ஆக்டிங், எடிட்டிங், மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலையும் கற்று வச்சிருக்கிற ஒருத்தர் தான் மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மல்டி கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா, ஒரு படத்தில் எந்த மாதிரியான கேரக்டர் கொடுத்தாலும் கரெக்டாக பொருந்துற ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் மல்டி கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் கரெக்டாக கச்சிதமாக பொருந்துற ஒரு ஆர்டிஸ்ட்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தான். கடந்த ஒரு 6-7 வருஷமாவே நிறைய டிஃப்ரெண்டான ரோல்ஸ் எல்லாம் பண்ணி நம்மள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, மகாராஜா படத்தோட வெற்றிக்கு அப்புறம் இனிமே நான் ஹீரோ ரோல் மட்டும்தான் நடிப்பேன், வேற எந்த ஹீரோ கூப்பிட்டு கேரக்டர் ரோல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் நம்ம ஏகே விட விடாமுயற்சி படத்துல ஒரு சின்ன கேமியா ரோல் பண்ண போறாரு அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒன்று நம்ம கிடைச்சிருக்குது. இவர் எந்த மாதிரியான ரோல்ல இந்த விடாமுயற்சி படத்துல நடிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏகே துபாயில இருந்து ஆரவ காப்பாத்தி சென்னை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது ரொம்பவே பத்திரமான ஆள்கிட்ட ஆரவ ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல தன் கூட படிச்ச க்ளோஸ் ஃப்ரெண்டை ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர்ல தான் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் நிறைய மூவி ட்ராக்கர் சோஷியல் மீடியா ஃபுல்லாமே பகிர்ந்துட்டு வராங்க. மகாராஜா படத்துக்கு அப்புறம் எந்த ஹீரோ கூடயும் கேமியா ரோல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் மகள் திருமணி அவரோட நட்புக்காகவும் முதல் முறையா நம்ம ஏகே கூட ஸ்கிரீனை ஷேர் பண்ற ஒரு ஆசையிலும் தான் இந்த ஆஃபரை மறுக்காம அக்செப்ட் பண்ணியிருக்காராம் விஜய் சேதுபதி அவர்கள். நிறைய பேர் நம்ம ஏகேவுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வில்லனா பண்ணா செமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இனி அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். விடாமுயற்சியில் வர கேமியா ரோலுமே கூட 30 to 60 செகண்ட்ஸ் மட்டும்தான் வருவாராம். பட் அந்த 30 to 60 செகண்ட்ஸ் நம்ம ஏகேவும் விஜய் சேதுபதி அவர்களையும் ஒரே ஃப்ரேம்ல காட்டும் போது தியேட்டர் என்ன கதி ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க நம்ம ஏகேவையும் விஜய் சேதுபதி அவர்களையும் ஒரே ஃப்ரேம்ல பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்காக எவ்வளோ ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.